கைஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம ஜனநாயக கடமையான ஓட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் கைஸ். கைஸ் நாங்கள் ஓட்டு போட்டாச்சு. அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா வந்து இது வந்து நம்மளோட கடமை. அந்த கடமையை வந்து நம்ம நிறைவேற்று. கைஸ் வெல்கம் பேக் டு சொன்ன நான் பண்ணோம் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஜனநாயக கடமையான ஓட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் கைஸ். அது எங்கே வந்திருக்கோம்? நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஓட்டு பூத்து வந்து நம்ம ஊரில் தான் கைஸ் இருக்குது. ஸோ அதனால் ஊருக்கு வந்திருக்கோம் கைஸ். இப்போ போயிட்டு தான் ஏதோ ஸ்கூலில் ஏதோ இருக்குன்னாங்க. சரி அங்கே போய் விசாரிச்சு தான் நம்ம ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து மொதல் ஓட்டு கைஸ் இது. அதனால் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் கைஸ். எப்படி ஓட்டு போட போகிறோம் என்னன்னு தெரில. சரி நாங்கள் போயிட்டு வந்து ஒன் பை ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ட்ராவல் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்றா பாருங்கள் கைஸ். பை. எலக்ட்ரிக் வண்டி தம்பி. நீங்கள் நான் ஓட்டு போட போகிறேன் என்ன நினைக்கிறேன்? எப்படி ஓட்டு போகிறேன்னு தெரியல. நான் என்னை தவிர்த்து எல்லாரும் ஓட்டு போடுறீங்க. ஒன்றை தவிர்த்து எல்லாரும் ஓட்டு போடுறாங்களா? கைஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்திருக்காரு. இந்த வண்டியில் தான் இருக்காரு. நான் என்ன பேசிட்டு வந்துடுறேன் கைஸ். கைஸ் இவர் தான் கைஸ் எங்கள் சப்ஸ்கிரைபர். மீட் பண்ணார். ஓட்டு போட வந்தார். ஓட்டு போட்டிங்களா? ஓட்டு போட்டேன். பாருங்கள் ஓட்டு போட்டார். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க மறக்காமல். நானும் ஓட்டு போட தான் போக போகிறேன். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஸ்கூலை தேடி தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்படியே ஃபேமிலியோட போகலாம் கைஸ் ஓட்டு போடுறது. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஓட்டு போட போகலாம். கூட வந்து நில்லு. சரி ஓகே கைஸ் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். பை. One eternity later. கைஸ் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஸ்கிரிப்ட்லாம் வாங்கியாச்சு. ஸ்லிப்பு இது ஓட்டடி ஆதார்லாம் கொடுத்தோம்னா ஓட்டு போடலாமா. ஸ்கூல் அப்புறம் நாங்கள் இருக்குது விசாரிச்சாச்சு. இப்போ அங்கே போயிட்டு தான் ஓட்டு போட போகிறோம். அங்கே போயிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன் கைஸ். செம்ம கூட்டமாக இருக்குது. கைஸ் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஸ்கூலு அந்த ஸ்கூல் தான். கூட்டம்லாம் முடிஞ்சு கைஸ். இனிமேல் தான் கூட்டம் வரும் போல். நான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கைஸ் அம்மா போகிறாங்க பாருங்கள். அம்மா தங்கச்சியும் இந்த ஸ்கூலில் தான் கைஸ். லைனில் எதுவுமே இல்லை. இன்னும் கூட்டம் வரல போல். கைஸ் இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. யார் யார் நிற்கிறாங்க எல்லாத்தையும் போட்டிருக்காங்க கைஸ். கேண்டிடேட்ஸ் எவ்வளோ கூட்டம்ண்ணே. ஸ்கூலுக்குள்ளே ஏதாவது கூட்டம் பாருங்கள். கூட்டம் இல்லைன்னு சொன்ன எல்லா கூட்டத்தை பாருங்கள். உட்காந்துருக்காங்க.
நீண்ட பயணத்துக்கு பிறகு ஓட்டு போட்டாச்சு. தெரியும் உங்களுக்கு, ஃபேமிலியில் உள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேங்க. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? அண்ணே, அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. Inches later. அண்ணே ஓட்டு போட்டுறீங்களா? போட்டாச்சு. இங்கே பாருங்க. தெரியுதா ஓட்டு? இரு பேக் மேலே கைஸ் ஒரு வழியாக ஓட்டு போட்டு வந்தாச்சு. டீ வெயிலுக்கு டீ குடிக்கிறோம் நானும் தம்பியும். தம்பி இருக்கான் பாருங்க. பேக் சொல்லு. கைஸ் நாங்கள் ஓட்டு போட்டாச்சு. அதே மாதிரி நீங்கள் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா வந்து இது வந்து நம்மளோட கடமை. அந்த கடமையை வந்து நம்ம நிறைவேற்றுவோம், யார் வந்தாலும் சரி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு ஓட்டு தான். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க கைஸ். ஏன்னா ஒரு ஓட்டில் கூட ஒரு ஆட்சியை மாறின அந்த இதெல்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும், எதுவும் சொல்ல தேவையில்லை. அதுமாதிரி ஓட்டு போட்டாச்சு. அதுக்கடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான் வீட்டுக்கு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும் டாட்டா பாய், டேக் கேர். பாய் சொல்லு. பை गाइस. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய். பாய். சரி இங்கே பாருங்க, ஆட்டுக்குட்டி வச்சு நோண்டிகிட்டு இருக்குது. ஐய் குட்டி விடாதா டீயா? A few moments later. இது வந்து சிக்கன் கிரேவி. எப்படி இருக்கு? கைஸ் ஓட்டு போட்டு சாப்பிடுறது சூப்பராக இருக்கு. சிக்கன் கிரேவி சாப்பிட்டு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறாங்க கைஸ். டாட்டா பை, டேக் கேர்.